நீங்க கல்யாணத்துக்கு போய் கோடி ரூபாய் செலவு பண்ணி லட்ச ரூபாய் செலவு பண்ணி மண்டபமெல்லாம் பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கிற 1000 பேருடைய வாக்கும் ஒரே மாதிரி இருக்காது, மனசு இருக்காது. ஒருத்தன் பார் இவ்வளவு நகை போட்டிருக்கான் பார், கையில மோதிரம் போட்டிருக்கான் பார், பட்டு புடவை பாத்தியா, எவ்வளவு செலவு. இந்த கண் திருஷ்டி மனுஷனை கொல்லும். கல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணில் அடிபடப்படாதுன்னு சொல்லுவான். இது கண்ணூர் கழித்தல்னு பேரு. இந்த கண்ணு போடுறது ரொம்ப மோசமானது. அம்மா பார்த்து பொண்ணே பொறாமப்படுறா. எந்த காலமாச்சா இது? என்ன நீ மட்டும் போட்டிருக்க, எனக்கு தரமாட்டேங்கிறிய. இப்போ இந்த கண் திருஷ்டியினுடைய நிலைமை, இப்ப இதெல்லாம் கழியணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்றான்? 1000 பேரை அச்சதையை கொடுத்து, இந்த அச்சதையை போறவன் என்ன பண்ணுவான்? பாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, உனக்கு ஆகுது பாரு அப்படின்னு தான் போடுவான். இப்ப இந்த அச்சதை மனசாட்சியோட மனசோட வாழ்த்துதானே கிடையாது, இது தோஷமா மாறுது. அதுவே ஒரு 4 சிவனடியார்களை அள வச்சு ஒரு ஓதுவாமூர்த்தியை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்து அவருக்கு சம்பாவனையை கொடுத்து நல்ல பழவர்க்கம்லாம் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தேவாரம் திருவாசகம் சொல்லுங்க, எங்க அடியார்கள்லாம் 2 திருவாசகம் பாடுங்க, என்னுடைய பிள்ளைய வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னா 21 தலைமுறைக்கும் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோட இருப்பாங்க.